இவருடைய பெரும்பாலான படங்கள் எல்லாமே இரவுக்கு ஆயிரம் கண்கள், டிமாண்டி காலனி, டி பிளாக்கு, K13 இப்படி ஒரு ஷேட்லேயே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அதை நான் பர்பஸாக பண்ணல. நான் டிமாண்டி முடிஞ்சு தான் நிறையா த்ரில்லர் ஆரம்பித்தேன். த்ரில்லர் படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். பர்பஸாக நானாக பிளான் பண்ணி வெறும் இதுலேயே போவோம் அப்படின்னு நடக்குது நமக்கு கண்டினியூவாக இதுதான். ஆமாம், அது ஆப்வியஸாக 10 படம் கிட்ட நான் த்ரில்லர் பண்ணியிருக்கேன். இப்போ ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாகவே கொஞ்சம் நாளைக்கு த்ரில்லர் பண்ண வேண்டாம். ஏன்னா அஜயுமே என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு இது 3 and 4 இருக்குது. இப்போ நம்ம 2 முடியும் போதே 3க்கான லீடு கொடுத்துட்டு தான் முடிக்கிறோம். ஓகே. பட் 4th பார்ட்டுக்கு அப்புறம் இந்த கதை இருக்காது. 4th பார்ட்டோட முடிகிற மாதிரி தான் 3-4 பிளான் இருக்குது. பிளான் இருக்குது. ஓகே. ஆமாம். ஸோ அது என்னைக்கு எப்போன்னு தெரியல. பட் ஆனால் அது கண்டிப்பாக அதுக்கான பிளான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இமிடியேட்டாகவும் அதை பண்ண முடியாது, ஒரு கேப் விட்டு தான் பண்ண முடியும். ஸோ வேறு ஜானர் பண்ணிவிட்டு த்ரில்லர்னால் 3-4 பண்ணிவிட்டு அமைதியாக இருந்துடுறது பெட்டர்.